அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் விசித்திரமாக தாங்க இருக்காங்க. பாருங்கள், ஒருத்தர் ஹோட்டலுக்கு போகிறாரு. இங்கே உள்ள உணவு எல்லாமே இலவசம், ஆனால் வாந்தி பேதி வரும் அப்படின்னு ஒன்று அவருக்கு என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்னு, சரி உடம்பு மனசு சரியில்லை, உடம்பும் சரியில்லை, டாக்டர் வீட்டுக்கு போகிறது. அங்கே மருத்துவர் அங்கே ஆஸ்பத்திரியில் என்ன எழுதி போட்டிருக்குன்னா, இங்கே உள்ள மருத்துவ செலவு, இதர செலவுகள், மருந்து செலவுகள் இலவசம், ஆனால் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஐயா, இது அதை விட மோசமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறாரு, பயணம் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காரும் போது அங்கே இங்கே இந்த பயணம் செய்பவர்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், ஆனால் வண்டியில் உள்ள பிரேக் பிடிக்காது அப்படின்னு ஒன்று அதுலேருந்து இறங்கிடுறாரு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் பாருங்கள், இது இன்னும் விசித்திரமானது. ஒரு பார்க்குள்ளே போகிறார். அங்கே மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் கடை திறக்கிறாங்க. இவர் காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் லைனில் நிற்கிறாரு. அங்கே இவரோட செயல்கள்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் கேட்குறான், என்னய்யா இந்த மாதிரி போர்டு போட்டிருக்க, நீ முன்னாடி நிற்கிற அப்படின்னு, இது உன் உடலுக்கு கேடு இல்லையா, மெல்ல அரிச்சு கொன்னுடும் அப்படிங்கிறான். மெல்ல தானே கொல்லும், இப்போ கொள்ளாதில்ல அப்படிங்கிறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு நாட்டோட நடப்பு. பார்த்து திருந்துவோம் நம்மளும். நன்றி, வணக்கம்.